ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட்டில் நடந்த குரூப் டி எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 18 ஆகஸ்ட்டில் 3 ஷிஃப்ட் நடந்துச்சு. அந்த 3 ஷிஃப்ட்டோட அனாலிசிஸையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். ஓகே, எல்லாருக்குமே குரூப் டி எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ என்ன தெரியும், ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஷின், மேக்ஸில் வந்து 25 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்கில் வந்து 30 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓவராலாக 100 கொஷின், டைமிங் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் டைமிங் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஷிஃப்ட் 1 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒரு டைம் போட்டிருப்பாங்க, அது வந்து ரிப்போர்ட்டிங் டைம். ஓகேவா? 7:30னா நீங்கள் 7:30க்கு வந்து உள்ளே இருக்கணும். அப்புறம் கேட் க்ளோசிங் டைம், உங்கள் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே விட மாட்டாங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. ஸோ 8:30க்கு முன்னாடி நீங்கள் இது ஹால்னா அதுக்கு முன்னாடி நிற்கணும், ஹாலுக்கு முன்னாடி நிற்கணும், கேட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? 8:30க்கெலாம் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 8:30 கிட்டலாம் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:30க்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்குள்ளே விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒரு 8:45 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் லாகின் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாகின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு ஹாலுக்குள்ளே போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க 8:45 கிட்ட. ஸோ 9 o'clock வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரம் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எக்ஸாம் எண்ட் ஆகும்னா 10:30க்கு எண்ட் ஆகும். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 போட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7:15க்கு வந்து நீங்கள் அங்கே இருக்க பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இல்லைன்னா 7:30க்குனாலும் அங்கே இருக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இருந்தீங்கன்னா தான். ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு லேட்டாக போனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து 5 minutes லேட் ஆனாலும் அவங்க விட மாட்டாங்க. 8:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் தான் நமக்கு ஹால் டிக்கெட் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு கரெக்டாக போயிருங்க. அது மாதிரி 11 செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11:15 வந்து ரிப்போர்ட்டிங் டைமு. கேட் க்ளோசிங் டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:15, 1 hourக்கு அப்புறம். ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 hourக்கு அப்புறமா கேட் க்ளோசிங் டைம் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:45க்கு கரெக்டாக எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த 12:15லேருந்து இந்த 12:45க்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் எக்ஸாம் தான். ஓகே, அது மாதிரி நீங்கள் 3:30 பேட்சில் வந்தீங்க அப்படின்னா 3:30லேருந்து 4:30க்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த 4:30 to 5க்குள்ளே, 5 இல்லை 4:35, 4:55 வரைக்கும் அந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். இல்லைனா ஒரு 15 minutesல முடிச்சிருவாங்க. ஸோ அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ எப்போனாலும் நடத்துவாங்க. இதுலேருந்து இந்த கேப்பில் கூட நடத்துவாங்க, இதுலேருந்து இந்த இதில் கூட நடத்துவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் அவங்களோட எந்த டைம்லனாலும் நடத்தலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் 3:30க்கு வந்து இருக்கணும், உங்களோட 3:30 பேட்சாக இருந்தால். அது மாதிரி உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் 11:15 அப்படின்னு ஹால் டிக்கெட்டில் போட்டிருந்தாங்கன்னா 11:15க்கு இருக்கணும். 7:30 இருந்தால் 7:30. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த டைமிங்கில் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. இல்லை டைம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த 7:30 to 8:30 இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டைமுக்குள்ளே வெரிஃபிகேஷன் வந்து வச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஷிஃப்ட் 1 இருந்ததுன்னா 7:30க்கு கரெக்டாக உள்ளே இருக்க பாருங்கள். 7:30னா ஒரு 7:15க்குலாம் உள்ளே இருக்க பாருங்கள். ஷிஃப்ட் 2 இருந்தது அப்படின்னா ஒரு 11 o'clockலாம் உள்ளே இருக்க பாருங்கள். ஷிஃப்ட் 3 இருந்தால் 3 o'clockலாம் உள்ளே இருக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம் டைமிங். கரெக்டாக எக்ஸாமுக்கு போங்க. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாமுக்கு லேட்டாக போய் நிறைய பேர் எக்ஸாம் எழுதாமல் போயிருக்காங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு சீக்கிரம் போகக்கூடிய ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க. ஓகே, இன்னைக்கு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டேவோட அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 3 ஷிஃப்ட்டில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் 1 எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் 1ல் வந்து குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 18லேருந்து 20 கொஷின் வரைக்கும் சயின்ஸில் வந்து போடலாம். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 20 கொஷின்ஸ் வரைக்கும் 22 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். நீங்கள் இந்த 18க்கு கீழே 15, ஓரளவுக்கு 16 அந்த மாதிரி போட்டால் கூட ஓகே தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்டால் அவ்வளோதான் போட முடியும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 25 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் பஸ்ஸில்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 கொஷின்ஸுமே போட்டிருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 70 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஷிஃப்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 2 எப்படி இருந்திருக்குன்னா, ஜென்ரல் சயின்ஸு ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து 17லேருந்து 20 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். மேக்ஸும் ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. ஸோ 20லேருந்து 22 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம்.
ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ 20 to 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. இதில் வந்து 16 to 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். நீங்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் ஹால் டிக்கெட் வரல சென்னை ரீஜியனுக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த 17 ஆகஸ்ட்ல உள்ள எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸு, அது மாதிரி 18 ஆகஸ்ட்ல உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸு, ஸோ அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங், ஸோ இதை மட்டுமே இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிஃப்டில் உள்ள கேட்ட கொஸ்டின் அப்படி வரும், இல்லைனா அதோட பேட்டர்ன் அப்படி வரும். ஓகேவா? ஸோ நான் டெய்லி வீடியோஸில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் வேறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ண வேண்டியது இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நடக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், இல்லை அதில் என்ன டாப்பிக்ல இருந்து வந்திருக்கோ அந்த டாப்பிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஷிஃப்ட் 3ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் வந்து 18 to 20 வரைக்கும் போடலாம். ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. 17லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15லேருந்து 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் 18th ஷிஃப்டில் 75 to 78, அப்படி இல்லைன்னா 70 to 75 இந்த ரேஞ்சுக்குள்ள தான். ஸோ இதை கூட விட்டுருங்க. இதில் போட்டால் கூட அது வந்து குட் அட்டெம்ப்ட் தான். நீங்கள் இப்போ வந்து மார்க்கில் ஒரு 50 மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு நியர்லி ஒரு 20 days கிட்டையாவது டைம் வரும். நமக்கு இன்னும் ஹால் டிக்கெட் போட்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட் வரதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லைனா 30 days டைம் இருக்கும். அதுக்குள்ளே உங்களோட ஸ்கோர் அந்த 50லேருந்து இந்த 70க்கு எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிடுங்க 100% அக்யூரசியில். ஓகேவா? ஸோ 70க்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இன்னும் இந்த 70 to 75 இந்த ரேஞ்சுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து குட் அட்டெம்ப்ட் 70 to 75 தான். ஓரளவுக்கு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 கொஸ்டின்ஸ் வித் அக்யூரசியோட போடுற மாதிரி, இல்லைன்னா 70 கொஸ்டின்ஸ் மட்டும் 100% அக்யூரசியில் போடுற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நடக்க ஷிஃப்ட்டை வச்சு அடுத்த ஷிஃப்ட்டில் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ல் அட்லீஸ்ட் ஒரு 22 இல்லைனா 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட பாருங்கள். நான் மார்க் டெஸ்ட்டில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மார்க் டெஸ்ட்டில் ஒரு 100% அக்யூரசியில் இவ்வளோவாது எய்ம் வச்சுக்கோங்க. ஒரு பிகினராக நீங்கள் வந்து எக்ஸாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25ல் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 25ல் அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் அப்ராக்சிமேட், அதாவது அக்யூரஸியாக போட்டால் கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ அது மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ஓரளவுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டிங்கன்னா ஸோ நல்ல ஸ்கோர் தான் அதுவும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. அப்படி பண்ணும்போது ஓவராலாக உங்களுக்கு வந்து 70 கொஸ்டின்ஸ் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். இப்போ இந்த குரூப் டியில் நடக்க ஷிஃப்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சுட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வருதோ அதை படிச்சிட்டிங்கனாலே இங்கே சிஏல பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். இந்த 10 to 13 நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ புதுசாக சிஏ படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் சிஏ படிக்கவே இல்லை, ஜிகேயும் படிக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் உள்ள கொஸ்டினை அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதோ அதுவும், அதுக்கப்புறம் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு 10 to 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஜிகே படிக்கலாம். அது மாதிரி தான் சயின்ஸும் இந்த ஷிஃப்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிங்கனால இதுலேயும் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட்டுடலாம். ஓகேவா? இது வரைக்கும் எதுவுமே படிக்கலாம். இந்த ஷிஃப்ட்டை அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஷிஃப்ட்லாம் நடக்கோ அதில் உள்ள கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா நான் சொல்கிறேன், ரயில்வே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் உள்ள கொஸ்டினும் ரிப்பீட் ஆகும், அதில் என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதுவும் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் தான் நேற்றுக்குள்ள ஷிஃப்ட்லையும், அதாவது 17th ஆகஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, 18th ஆகஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓம்ஸில் பற்றி தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஓம்ஸ்லானே V = IR இதை சுற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா தியரியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த மின்தடையோட அழகு என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா V = IR இதே ஃபார்முலாவில் R என்ன V/I.
ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, R = V/I. இந்த இதை தான் சுற்றி சுற்றி கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு 10 கொஷின். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சமோட வாய்ப்பாடு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் 8 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ். ஓகேவா, அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 10 கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பயாலஜியில் வந்து 9 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட்டில் ஒரு கொஷின் மீத்தேனோட வாய்ப்பாடு என்ன அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ CH4 தான் மீத்தேனோட வாய்ப்பாடு. அது மாதிரி ஷிஃப்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 8 கொஷின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 10 கொஷின், பயாலஜியில் வந்து 7 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 17th ஆகஸ்ட்டில் நடந்த ஜிஏயில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 17th ஆகஸ்ட்டில் கேட்டிருந்த கொஷினில் ஒரு 42 கொஷின்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அந்த ஜிஏ கொஷினை போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. டெய்லி எல்லா ஷிப்லையும் நடக்கக்கூடிய சயின்ஸு, ஜிஏ, அதுக்கப்புறம் மேக்ஸ், ரீசனிங் எல்லா வீடியோஸும் போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ இன்டர்நெட்டில் போய் தேடினீங்கனாலும் உங்களுக்கு கொஷின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னும் வந்து கொஷின் வரல. ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற கொஷினை வச்சு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் இருக்கும், சில வெப்சைட்டில் 3 கொஷின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2, 3 இந்த கொஷின் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த 42 கொஷினும் நான் மேக் பண்ணேன். ஓகேவா, ஸோ அதனால் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கொடுத்தாச்சு 42 கொஷினும் 17th ஆகஸ்ட்டில் கிடைச்ச கொஷின் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அந்த 42 கொஷினை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகிருக்கு, எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா, நான் திருப்பி சொல்கிறதா ஒவ்வொரு ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல் வந்து 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 2லையும் அது மாதிரி 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 1ல் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கல. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு. இதுலேயும் 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 2ல் வந்து 3லேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 1ல் 4லேருந்து 6 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுலேயும் 3 to 4 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் கேட்டிருப்பாங்க, இதுலேயும் ஒரு 3 கொஷின் இல்லைன்னா ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க, இதில் வந்து ஒரு 2 கொஷின் கிட்ட கேட்டிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 1லேருந்து 2 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஷிஃப்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கொஷின்ஸ் வரைக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4 to 5ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க எல்லா ஷிஃப்ட்லையுமே. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நியர்லி 8 கொஷின்ஸாவது இருந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒரு 8 to 10 கொஷின்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேவா, மீதி இருக்கக்கூடிய அந்த 10 கொஷின் தான் நமக்கு வந்து ஜிகேலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஜிகே, மற்றபடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே மீதி இருக்கக்கூடிய 10 தான். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 75% கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து சிலாஜிசம் பாருங்க. அடுத்து பாருங்க, ரீசனிங்ல சிலாஜிசம் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஷிஃப்ட் 3ல பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 2லையும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சிலாஜிசம் பார்த்தீங்கன்னா 17th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ரீசனிங் தனியாக, மேக்ஸு, சயின்ஸ் தனியாக. இப்போதைக்கு நான் ஜிஏ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஜிஏ வீடியோ போய் பார்த்துக்கோங்க. வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. 2லேருந்து 1 கொஷின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க, 1லேருந்து 2 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, கிளாசிஃபிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ் சில பேருக்கு வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் வாட்டர் இமேஜ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஆட் ஒன் அவுட் வந்து 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆட் ஒன் அவுட் வந்து 2 கொஸ்டின் கிட்ட இருந்துச்சு. கோடிங் அண்ட் டிகோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து 3லேருந்து 4 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க எல்லா ஷிஃப்ட்லையும். அனாலஜிலேருந்து 2 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு, அதுலேயும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைய தெரியணும். இப்போ வந்து ஒருத்தன் இங்கே நிற்கான்னா அவன் நார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கான், 5 கிலோமீட்டர் போகிறான், திருப்பி ஒரு லெஃப்ட்டில் திரும்புறான் அப்படின்னா லெஃப்ட்னா கரெக்டாக தெரியணும், இந்த பக்கம் திரும்பணும். ஸோ இந்த பக்கம் திருப்பிட்டிங்கன்னா டயக்ராம் மொத்தமே தப்பாயிரும். ஸோ லெஃப்ட்டில் திரும்புதான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ரைட்டில் திரும்புதான், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சவுத்தை நோக்கி போகிறான்,
அதாவது தெற்கு பக்கமாக போகிறான்னா இங்கேருந்து சவுத்துக்கு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா தான் இந்த டைரக்ஷனில் கேட்கக்கூடிய இந்த 2லேருந்து 3 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்த 2 ஷிப்லையும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இமேஜ் பேஸ்டு சீரீஸ் வந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைஸ்லேருந்து 1 கொஸ்டின். அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷனில் 2. இந்த ஹிடன் இமேஜ்லாம் கேட்கவே இல்லை. ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின். அடுத்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து 17th ஆகஸ்ட்லேயும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான். ஸோ ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து 2 கொஸ்டின், சம்டைம்ஸ் 3 கேட்டிருக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷிப்லேயுமே ஓரளவுக்கு 2 கொஸ்டின் இல்லைனா 2லேருந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டி கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. மீடியன் மோட் கண்டுபிடிக்க மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஷிப்லையும் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் எல்லா ஷிப்லையும் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின், அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அவ்வளோதான் கேட்டாங்க. 2 கொஸ்டின் கிட்ட தான் எல்லா ஷிப்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இதை சுற்றி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரியில் 2 கொஸ்டின்ஸு. ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 75 வரைக்கும் போட்டிருந்தாலே அது வந்து குட் அட்டெம்ப்ட் தான். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், மார்க் டெஸ்ட்டில் உங்களோட ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா இந்த 70 to 75 கொஷின்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஓகே, அது அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு பாருங்கள். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் வந்து யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிஎம் ஆஃப் திரிபுரா கேட்டிருந்தாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின். அப்புறம் லார்ஜர் இம்போர்ட்டர் ஆஃப் குக்கும்பர், இது வந்து அமெரிக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த சிஏ கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ஆத்ம சபாஜ் கேட்டிருந்தாங்க. யார்? ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் என்ன மாதிரி இருந்ததுன்னா, அசல் வந்து கொடுத்துட்டாங்க. அசல் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. ஓவரால் அமௌண்ட் வந்து 13,330. ஸோ அசல் ப்ளஸ் வட்டி வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,310. ஓகேவா? 13,310. ஸோ இந்த 3,310ங்கிறது வட்டி. ஓகேவா? 10,000ங்கிறது அசல், இந்த 3,310ங்கிறது வட்டி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் என்னன்னு போட்டு இந்த பக்கம் போட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வர வச்சு இந்த n = 3 மேட்ச் பண்ணுவீங்க. இது வந்து நார்மல் மெத்தடு. ஸோ நாம வந்து இப்போ ஷார்ட்கட்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம், இங்கே வந்து அசல் இருக்கும், இங்கே வந்து அமௌண்ட் இருக்கும். ஸோ அசல் வந்து எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 13,310 இருக்குது. ஸோ ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள 0வையும் இங்கே உள்ள 0வையும் கேன்சல் பண்ணிடுவோம். இது எதோட கியூபு, இது எதோட கியூபுன்னு பாருங்கள். ஸோ இது எதோட கியூபு, 10ஓட கியூபு தான் இது. ஸோ இது வந்து எதோட கியூபுனா 11ஓட கியூபு. ஓகேவா? சப்போஸ் இந்த கொஷினில் இது எதோட கியூபு அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இது 10, இதுக்கு அடுத்த நம்பராக தான் இருக்கும். இது 10ஓட கியூபாக இருந்தால் இதுக்கு அடுத்த நம்பராக தான் இது இருக்கும். இது 11ஆ இருக்கும், இல்லைன்னா 12ஆ இருக்கும். ஸோ இது வந்து எதோட கியூப் நம்பராக தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக டைம் பீரியட் கேட்குறாங்க அப்படின்னாலே இந்த அமௌண்ட் வந்து கியூப் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் கியூப் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்க எல்லாருக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும், 1 வருது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ 1. ஓகே, அடுத்து ஸோ இங்கே 10 கியூபாக இருக்கும். 10,000ஓடது வந்து 10 கியூபு, இது வந்து 11 கியூபாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து டைம் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இதுதான் டைம் பீரியட். t = 3 years. அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி டைரெக்டாகவே இந்த கொஷின் எல்லாம் சால்வ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் ஃபார்முலாவே தேவையில்லை. இந்த P × 1 + r/100 ஃபார்முலா வச்சு பண்ணுறதுலாம் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஃபார்முலாவே இல்லை, இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயே போட்டுருவாங்க. ஸோ இதை பார்த்த உடனேயுமே பண்ணிடுவாங்க நிறைய பேர். அசல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் வந்து 13,310. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணும்போது ஸோ இங்கே உள்ள 0 இங்கே உள்ள 0 வந்து கட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், இது வந்து 1000ங்கிறது 10 கியூபு, இது வந்து 11 கியூபு. ஸோ கியூப் தான், அப்போ மேலே உள்ள 3 தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம் பீரியடாக இருக்கும். ஸோ T = 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் முக்கியமானது 17 ஆகஸ்ட்லையும் ஆவரேஜ் ஸ்பீட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 18th ஆகஸ்ட் ஷிஃப்ட்லையும் ஆவரேஜ் ஸ்பீட் வச்சு 3 ஷிஃப்ட்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 17th ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 கொடுத்துட்டு ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீடு 1 கொடுத்துருந்தாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீடு 2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு 18th ஆகஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 ரெண்டுமே கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீடு 1 வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 60 km/h, ஸ்பீடு 2 வந்து 100 km/h, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு 2ab / a + b, அதாவது 2s1 × s2 / s1 + s2. So speed 1 is speed 2. So 2 into AB na 60 into 100 divided by A plus B இங்கும்போது 60 plus 100. So 160. So இதை அடி கொடுத்தோம்னா என்ன வரும், 0 0 கேன்சல் ஆயிரும். 5 2 10, 8 2 16, 2 4 8 15. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 75 km/h தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? ஓகே, வேறு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் டைரெக்டாக கேட்பாங்க சிம்பிளிஃபிகேஷன் 256 / 8 என்னன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்போ கொஞ்சம், அதாவது நிறைய பேர் வந்து இந்த புள்ளி வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுல நிறைய தப்பு விடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 0.0256 divided by 0.008. புள்ளி வச்சிருந்தா அந்த கொஸ்டினை பார்த்து பயந்துடக்கூடாது, ரொம்பவே ஈஸி தான். அது நார்மலான இதுக்கு நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். 0.008. ஸோ சின்ன வயசில் படித்தது தான். எத்தனை புள்ளி இருக்குன்னு என்னங்க, 1 2 3 4. இங்கே என்ன இருக்குது, 1 2 3. ஸோ எதில் அதிகமாக புள்ளி வச்சிருக்கு, இதில் தான் அதிகமாக புள்ளி வச்சிருக்கு, 1 2 3 4ன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 10 இருக்கா, ஸோ 10^4 மல்டிப்ளை பண்ணுங்கள் மேலே இங்கிலையும். முன்னாடி என்ன சொல்லுவோம்னா 4 இது இருந்தால் 4 0வால் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 0 சேர்த்துக்கோங்க, 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேயும் கீழையும் 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. அந்த 10,000 தான் நான் 10^4ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேலேயும் கீழையும் 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே 0.0256 இருக்கிறது எனக்கு எப்படி மாறும், 256 மாறிடும். இங்கே வந்து 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3 டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது. ஸோ 8 × 10, அதாவது 80ன்னு கிடைக்கும் 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஏன்னா இங்கே 4 0 இருக்குது. ஸோ 3 0க்கு இந்த 3 புள்ளியும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் மீதி ஒரு 10 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 10 அப்படியே எழுதியிருக்கேன், 8 × 10. ஸோ இப்போ இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. எப்பவுமே 10ஆல ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வச்சு அடி கொடுக்காதீங்க, ஏன்னா அதை வந்து புள்ளி வச்சுக்கலாம் ஈஸியாக. அடி கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா டைம் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரு 8 3 8 24, 2 8 16. ஸோ 32/10. இந்த 32/10 நான் எப்படி எழுதலாம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 3.2. இதுக்கான ஆன்சர் என்ன, 3.2. ஓகேவா? ஸோ வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 2 நம்பரோட, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரயில்வேயோட ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து இருக்கும். ரயில்வே எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் ஆளெல்லாம் உள்ளே எடுக்கணும் வேலைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ, அந்த காலத்துலேருந்து இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து x - y = 56ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2 நம்பரோட ரேஷியோவும் எனக்கு கொடுத்துட்டாங்க. x/y 7:5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இல்லை அதுக்கு அடுத்த ஷிஃப்ட்டில் என்ன கேட்பாங்க, இந்த x and y-யோட அடிஷன் என்ன, எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா என்ன வரும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ x - y, x/y-யோட ரேஷியோ வந்து 7:5 கொடுத்துட்டாங்க. x - y = 56 எனக்கு. அப்போது எக்ஸும் ஒய்யோட ரேஷியோ வந்து 7:5, x - y வந்து 56னா இந்த ரேஷியோவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதானே இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 7x - 5x என்னது 2 வரும். அப்போ அந்த 2 தான் இந்த 56க்கு எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ் என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 1க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சும் நீங்கள் எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக 7க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலும் எக்ஸ் வந்து வந்துடும். ஸோ 1க்கு எவ்வளோ வரும், ஸோ 2ஐயும் கேன்சல் பண்ணால் 28. ஸோ ஒரு பங்கோட
மதிப்பு வந்து 28. எனக்கு ரேஷியோ வந்து எத்தனை இருக்குது, 7 பங்கு இருக்குது. அப்போ 7 × 28 தான் எக்ஸு. அதே ஒய் கேட்டிருந்தாங்கன்னா 5 × 28 தான் எக்ஸ் ஒய்யாக இருக்கும். ஸோ இது எக்ஸு, இது ஒய்யாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட மதிப்பு வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா. சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பங்கோட மதிப்பு வந்து 28. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்ன வரும், 7 + 5 வந்து என்னது 12. அப்போ என்ன வரும், 12 × 8. ஓகேவா, 12 × 28. ஓகேவா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து எக்ஸுக்கு தனியாக கண்டுபிடிச்சி ஒய்க்கு தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும், டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து அடிஷன் கேட்டதுனால 7 + 5 என்ன 12. ஸோ 12 × 8 போட்டுடலாம். ஓகேவா, இப்படி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 18 ஆகஸ்டோட அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெய்லி போடக்கூடிய அனாலிசிஸ் வீடியோ ப்ளஸ் அந்த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வீடியோஸாக போடுவேன். ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த 30 டேஸ் வந்து நீங்கள் நல்லா ஒரு 8 hours படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கனாலே குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொடுத்தாச்சு, எல்லா ஷிஃப்ட்லேயும் உள்ள கொஷின்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு, அந்த கொஷின்ஸையும் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணால் வேலைக்கு போயிடலாம். ஓகேவா, அதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட சயின்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜிஏ பிடிஎஃப் ரெண்டுமே இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு வந்து சயின்ஸ் பிடிஎஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் ஜிஏ பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பின்டு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு சயின்ஸ் பிடிஎஃப் இருக்குது, உங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்களும் மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த எல்லா ஷிஃப்ட்டில் நடக்கக்கூடிய ஜிஏ கொஷின் எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஆகும். அந்த ஜிஏ கொஷின்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் எல்லாம் வருதோ அந்த டாப்பிக்கில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா. அது மாதிரி எல்லா ஷிஃப்ட்ல உள்ள சயின்ஸ் கொஷின் உள்ள எல்லா இதுவுமே ஒரு பிடிஎஃபாக நான் கொடுத்துருந்தேன். எல்லா ஷிஃப்ட்ல உள்ள சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாகவும் கொடுத்துருந்தேன். ஓகேவா. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்காது. நிறைய வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலாக நாம ஓகே இந்த கொஷின் வந்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து வரும். இப்போ ஒரிஜினல் கொஷின் போட்டாங்கன்னா நமக்கு வந்து கொஷினா அப்படி கொடுத்து ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கொஷினை வச்சு தான் எல்லா வெப்சைட்லையுமே இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதை ரீட் பண்ணும்போது ஓகே இந்த கொஷினை இப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இதில் தான் நாம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.